Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி சிஸ்டமில் வளர்கிற எல்லா ஸ்கேப் கோட்ஸும் விக்டிமாக டெவலப் ஆக மாட்டாங்க. ஒரு சில ஸ்கேப் கோட்ஸ் நார்சிசிஸ்டாக டெவலப் ஆவாங்க. எல்லா நார்சிசிஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில நார்சிசிஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இருப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே ஆப்டிமிஸ்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் இருப்பாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். இந்த மாதிரி டாக்ஸிக் பாசிட்டிவ் பர்சனாலிட்டியோட டெவலப் ஆன ஸ்கேப் கோட் நார்சிசிஸ்ட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேப் கோட் நார்சிசிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப காமாகவும் மெச்சூர்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். அவங்களோட விக்டிம்ஸ் கிட்ட இருந்து அவங்க எதையுமே எதிர்பார்க்காத மாதிரி தெரியும். மற்ற நார்சிசிஸ்ட் மாதிரி இவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தனியாக கொடுக்க மாட்டாங்க. சைலன்ஸ் தான் இவங்களோட லாங்குவேஜாகவே இருக்கும். இவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பக்கத்துக்கு பேசினா அவங்க 4 வார்த்தை பேசுவாங்க. இவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் தெரியும், சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் தெரியும். உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க, அதே சமயம் சந்தோஷப்படுத்தவும் மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. அவங்க ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். இவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸை பாசிட்டிவாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ்க்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆப்டிமிசம் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்க பழகு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. உங்களை தெரப்பியெல்லாம் எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட எமோஷ்னல் பெயினை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஏன்னா உங்களோட எமோஷ்னல் பெயின் அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த எமோஷ்னல் பெயினை ட்ரிகர் பண்ணும். இன்னொரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற அந்த இமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட இமோஷ்னல் டெப்த்தும் இருக்காது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவங்கக்கிட்ட இருந்து உங்களை வேறு பக்கமாக ரீடைரக்ட் பண்ணி விட்டுடுவாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இது பியோர் எஸ்கேபிசம். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதாவது இமோஷ்னலி நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது உங்களை அவங்க வேறு பக்கமாக திசை திருப்பி விட்டுடுவாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அவங்க உங்களுக்காக நிறைய செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டு வேலையை ஷேர் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க உங்களோட அன்பை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. உங்ககிட்டேருந்து உரிமையோட எந்த உதவியையும் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்க. நீங்கள் அவங்க மேலே காட்டுற அந்த அன்பையும் அக்கறையையும் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி உங்களோட அன்பை நிராகரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இந்த பெயினை அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் ரொம்ப டீப்பாக கவனிக்கணும். அது என்னென்னா, அவங்க உங்களுக்காக நிறைய செய்வாங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயங்களை அவங்க செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட இருக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றபடி தான் எல்லாமே நடக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே மியூச்சுவலாக இருக்காது. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கா இல்லையா, அவங்களுக்கு உங்களோட எமோஷன்ஸ் புரியுதா புரியலையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்.
ஆஸ் யூஷுவல் ஒரு விக்டிமாக நீங்கள் இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு பதிலை தேடும் போதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான பதிலை சூஸ் பண்ணுவீங்க. பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸை அவங்களுக்கு கொடுத்துடுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ஆஸ் யூஷுவல் உங்களோட அந்த எமோஷ்னல் டிபெண்டன்சியும் தனியாக வாழ முடியாது அப்படிங்கிற அந்த பயமும் இந்த ரெட் ஃப்ளாக்ஸை எல்லாம் இக்னோர் பண்ணிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேலோட்டமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே டாக்ஸிக்கான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த மாஸ்க்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களோட எமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன்ஸை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை க்ரூம் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிற பேரில் உங்கள் எமோஷன்ஸை கேஸ்லைட் பண்ணுவாங்க, உங்கள் ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, செல்ஃப் டவுட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ரெகுலேட்டடாகவும் இண்டிபெண்ட்டாகவும் மெச்சூர்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டிஸ்ரெகுலேட்டடாகவும் டிபெண்ட்டாகவும் இருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள உங்களோட மாரல் காம்பஸாக எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் செல்ஃப் மேனிப்புலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களை நீங்களே மேனிப்புலேட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட்டை அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க உங்களை வேறு மாதிரி கைட் பண்ணுவாங்க. அவங்க எது செஞ்சாலும் தெளிவாக யோசித்து தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்களும் அவங்களோட அந்த கைடன்ஸை எந்த டவுட்டும் இல்லாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சாலும் அவங்க உங்கள் இமோஷன்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்கும். பட் ஸ்டில் அவங்க தான் ரொம்ப பாசிட்டிவான ஆளாச்சே, ஸோ கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புவீங்க. உங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலி உங்களை அவங்க எந்த அளவுக்கு எமோஷ்னலி மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது புரியாமல் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற இந்த இமோஷ்னல் ட்ராப்பில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, அவங்களோட ஃபேமிலியில் அவங்க ஸ்கேப்கோட்டாக இருக்கிறதுனால அவங்களும் உங்களை மாதிரி விக்டிம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட இருந்து அவங்களையே காப்பாற்றணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்கேப்கோட் நார்சிசிஸ்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு அநியாயத்துக்கு லாயலாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குற அவங்களோட அந்த குணத்தினால அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட அந்த சுயரூபம் தெரியாததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்களுக்கு முட்டு கொடுப்பீங்க. எப்படியாவது அவங்களோட ஃபேமிலியை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு மல்லு கட்டுவீங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களை எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறதுக்காக அவங்க உங்கள் கூட சண்டை போடவும் மாட்டாங்க. அதே சமயம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கவும் மாட்டாங்க. இங்கேயும் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ மோசமானவங்க கிடையாது, நீங்கள் தான் எல்லாத்தையுமே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ரியாலிட்டியை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களையும் சேர்த்து தான் அந்த ஃபேமிலி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ரியாலிட்டியை அவங்க ஒத்துக்கிட்டா அப்போது அவங்க விக்டிம் அப்படிங்கிற அந்த உண்மையையும் அவங்க ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிற பட்சத்தில் அவங்க ஃபேக்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஆப்டமிஸ்டிக்கான இமேஜ் உடஞ்சி போயிடும். ஸோ என்னையெல்லாம் யாரும் மேனிப்புலேட் பண்ணவே முடியாது, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டு ஆளுங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியர் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி அவங்க உங்களை குவெஷன் பண்ணவும் மாட்டாங்க. அதே சமயம் உங்களை அப்யூஸ் பண்ணுற அந்த ஃபேமிலியை விட்டு அவங்க ஒதுங்கி வரவும் மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஸ்கேப்கோட் நார்சிசிஸ்ட் அவங்களோட அந்த டாக்ஸிக் ஃபேமிலிக்கிட்ட இருந்து உங்களையும் அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அவங்க சர்வைவல்காக அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு இமேஜை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க.
அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொய்யான இமேஜ் உடஞ்சி போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சைல்ட்ஹுட் ட்ராமாவை பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ட்ராமாவால் டெவலப் ஆன அவங்களோட அந்த டாக்ஸிக் பாசிட்டிவ் பர்சனாலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேப்கோட் நார்சிசிஸ்டோட வாழும்போது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு டாக்ஸிக்காக தெரியாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் எமோஷ்னலி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த நச்சுகள் ஆப்டிமிசம்ங்கிற பேரில் உங்களை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை டம்ப் பண்ணுறதுக்கு உங்களை ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட சுப்பீரியர் ஈகோவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இன்ஃபீரியர் ஈகோவை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன்ஸை ஒழிச்சு வைக்கிறதுக்கு உங்கள் இமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களோட கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை யூஸ் பண்ணி அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அவங்களுக்கு இமோஷன்ஸ் டெவலப் ஆகாததுனால அவங்களால உங்கள் கூட இமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியாது. ஆனால் இந்த குறைய மறைக்கிறதுக்கு ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்கை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் பேட்டர்னை மறைக்கிறதுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற மாஸ்கை யூஸ் பண்ணிப்பாங்க. அக்கறைங்கிற பேரில் நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட உங்கள் ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணாமல் எல்லா முடிவுகளையும் அவங்களே எடுப்பாங்க. அதால் நீங்கள் ஹர்ட் ஆகிறத பற்றி எம்பத்தைஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள் சரியாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்களை கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க. அதையும் மீறி நீங்கள் ஒரு வேளை அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவங்களை கேஸ்லைட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு ஷாக்கிங் ரியாலிட்டி என்னென்னா, இவங்களுக்கு இன்பில்ட்டாக எம்பத்திங்கிறது இருக்காது. உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட எம்பத்தியை யூஸ் பண்ணி உங்களையே மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு லாயலாக இருக்கிறதுக்காக உங்கள் இமோஷன்ஸை கேஸ்லைட் பண்ணுவாங்க. உங்கள் இமோஷ்னல் பெயினை இக்னோர் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியை பற்றி அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபால்ஸ் இமேஜை காப்பாற்றுறதுக்காக உங்கள் ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமானால் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, இமோஷ்னலி டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் ஓவர் திங்க் பண்ணி அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்கன்னு சொல்லி உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. உங்களால் தான் அவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. உங்களால் அவங்க கஷ்டப்படுறத நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்கேப்கோட் நச்சுகள் அவங்களோட ஃபால்ஸ் பாசிட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இதில் ஒரு ட்ராஜிக்கலான காமெடி என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பாசிட்டிவிட்டியெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். அவங்களோட ஒரிஜினல் இன்செக்யூர் நெகட்டிவ் பர்சனாலிட்டி வெளியே வந்துடும். இதிலேருந்து என்ன தெரிய வருது? அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இந்த கான்செப்டை தானே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. மொத்தத்தில் அவங்களோட ஃப்ரெஜைல் ஈகோவை டிஃபெண்ட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் அவங்களோட இந்த ஃபால்ஸ் ஆப்டிமிசம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த மாஸ்க்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வராத அளவுக்கு உங்களை ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கேப்கோட் நார்சிசிஸ்ட் பற்றின டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.